ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மனதை கட்டுப்படுத்துறதுக்காக தியானம் பண்ணுவாங்க. ஸோ தியானம் பண்ணுறது மனதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் சில நோய்கள்லாம் சரியாகும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா மனம் கட்டுப்பட்டால், தேவையற்ற எண்ணங்களை உருவாக்குறதை நிறுத்தினால் அது உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சியாகத்தான் தியானம் பார்க்கப்படுது. இது இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஏதாவது பலன் கிடைக்கலாம், ஆயுள் கூடலாம், இந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் தியானம் செய்ய தொடங்குகிறாங்க. ஆனால் இந்த மனதை ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க மனதை கட்டுப்படுத்தினால் ஏதோ சக்தி கிடைக்கும், சித்தி கிடைக்கும், ரித்தி சித்தி பண்ணலாம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுவும் சாத்தியம்தான். ஆனாலும் மனதை கட்டுப்படுத்துவது வேறு ஒரு முக்கியமான காரணத்திற்காக, அதிலும் குறிப்பாக மனதை கட்டுப்படுத்தக்கூடிய உண்மையான தியானம் இப்போ ஒரு 100 வருடமாகத்தான் மனிதர்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியும் சில தியான முறைகள் பண்ணாங்க. அது உண்மையில் மனதை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது. அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக இருக்கிறது எப்படி மனதை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? அமைதியற்ற சூழ்நிலையில் உங்களால் ஆழ்ந்த அமைதியை உணர முடிந்தால் அப்போ தான் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அமைதியற்ற சூழல் அப்படின்னா கச்சாமுச்சான மார்க்கெட்டு, சினிமா தேட்ரு அப்படி அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை துணை கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை துரோகம், உங்களுக்கு பிரியமானவருடைய மரணம், பிரியமானவர் மரண படுக்கையில் இருக்கிறது, இந்த மாதிரி அமைதியற்ற சூழ்நிலையில் உங்களால் நிரந்தரமாக அமைதியாக, அதாவது அந்த சூழல் உங்களை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை, ஸ்லைட்டாக கூட, ஒரு வினாடி கூட, அப்படின்னா தான் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிற எந்த தியான முறையிலும் இது சாத்தியமே கிடையாது. ஸோ ஏன் சாத்தியம் கிடையாது அப்படின்னா, அவங்க முதல்ல மனதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கறது கிடையாது. மாறாக ஒரு சுவாசத்தை கவனிக்கிறது, ஓம் போன்ற ஏதாவது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, இதைத்தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இதற்கும் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் பெரிய தொடர்பு கிடையாது. ஏன்னா இதை இதுவும் மனதை ரொம்ப ஸ்லைட்டாக கட்டுப்படுத்தும். ஆனால் அதை விட அதிகமாக சினிமா கட்டுப்படுத்தும் இல்லையா? டிவி முன்னாடி போய் உட்காந்திங்கன்னா உங்கள் மனதை அதுதான் கட்டுப்படுத்துது. அதனால் அதை மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சின்னு சொல்ல முடியாது இல்லையா? துக்கம் வந்தால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த படமே பார்த்தால் கூட உங்கள் மனம் அதில் லயிக்காது ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டிவியாலே உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்கள் சுவாசத்தை கவனிக்கிறதோ மந்திரத்தை சொல்வதோ கண்டிப்பாக உங்கள் மனதை கட்டுப்படுத்தாது. ஸோ அப்போ மனதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப முக்கியமானது எதனால் கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் 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 அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறோம். புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறோம். மனம் இருக்கா உனக்குன்னு கேட்குறது கிடையாது இல்லையா? புத்தி இருக்குதா, ஏதாவது தப்பாக பண்ணால் உனக்கு புத்தி இருக்குதா, அறிவு இருக்கா, இப்படி தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த புத்தியின் மூலமாகத்தான் மனதை கட்டுப்படுத்தணும், சுவாசத்தினால மந்திரத்தினால கிடையாது. அது எப்படி புத்தியினால் மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக கற்றுக் கொடுக்குற இந்த ராஜயோகத்துக்கு இன்னொரு பேர் புத்தி யோகம், புத்தியினால் செய்யப்படுகிற யோகம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக உங்கள் மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த மனம் புத்தி
இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் நினைக்கிற மாதிரி மனம் இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, பிரெயின்லேயும் கிடையாது, ஹார்ட்லேயும் கிடையாது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே தான் நம்ம உயிர் இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா நாமளே அங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா நாம் உயிர் தானே தவிர அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இது தற்காலிகமாக வந்திருக்குது இந்த உடம்பு. இதை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுப்போம், அடுத்தது இன்னொரு உடம்பு எடுப்போம். அது நாம் கிடையாது. வேணால் அது என்னுடையதுன்னு வேணால் சொல்லலாம் தற்காலிகமாக. ஆனால் எப்போவுமே நானாக இருப்பது அந்த ஆத்மா தான். அதில் தான் மனம் புத்தி இருக்குது. சமஸ்காரம்னு ஒன்று இருக்குது, மனம் புத்தி சமஸ்காரம். ஸோ சமஸ்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆழ்மனப்பதிவுகள் அப்படின்ட்டு மனிதர்களுக்கு பரிச்சயப்பட்ட வார்த்தையை கொண்டு சொல்லலாம். அதாவது அதில் பதிவாகி இருக்கும், ஆத்மாவில் பதிவாகி இருக்கும். என்ன பதிவாகி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய குணங்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ஆழமாக பதிவாகி இருக்குது. ஆக்சுவலாக சுடுகாடு வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறமும் அதே தான் தொடரும் அடுத்த ஜென்மத்திலையுமே கூட. ஸோ அந்த மாதிரி ஆழமாக பதிவான அந்த குணங்களை சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பயங்கரமாக கோபம் வருது அப்படின்னா அது உள்ள பதிவாகி இருக்குது. அப்படி இல்லை பதற்றமான சூழ்நிலையில் அமைதியாகவே உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா அதுவுமே பதிவாகி இருக்குது. அதாவது நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ணாமல் உங்களால் அப்படி இருக்க முடிந்தால், அப்போ இந்த சமஸ்காரத்திலிருந்து தான் மனம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணும். ஏற்கனவே உள்ளே இருக்கும், அதை வைத்து தான். இப்போ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் கம்முன்னு தான் பார்த்துட்ருப்பீங்க. எதை பற்றியும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்காது, ஒப்பீனியன் இருக்காது. அப்பா அம்மா அரசியல் பேசுகிறாங்கன்னா கம்முன்னு கெட்டு போயிட்டே இருப்போமே தவிர இது ரைட்டு இது தப்பு அப்படின்லாம் நினைக்க மாட்டோம். ஆனால் வளர வளர 20 வயசு 30 வயசு 40 வயசு இதெல்லாம் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒப்பீனியன் உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எதை பார்த்தாலும் அந்த கருத்தின் கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பீங்க. ஒருத்தங்க அழகாக இருக்கிறாங்க, அசிங்கமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம். அடுத்தது ஒருத்தரை பற்றி ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க எது பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சமஸ்காரமாக பதிவாயிடுச்சு. இவங்க இப்படி தான்ட்டு உள்ளே பதிவாயிடுச்சு. அதனால் அவங்க நல்லதே பண்ணால் கூட அவங்க வேணும்னு பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் மனம் உருவாக்கும் சமஸ்காரத்திலிருந்து. அது தானாகவே நடக்கும் இல்லையா? நீங்கள் பண்ணுறது கிடையாது. நீங்களாக பண்ணுறது என்னென்னா அதுதான் புத்தி. இப்போ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்களாக உருவாக்குற எண்ணம் அது புத்தி பண்ணுற வேலை. ஆனால் இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு போகலாம், டிவி பார்த்துட்டு போகலாம், அப்படியே ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணிவிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனம் பண்ணுற வேலை. அவர் உள்ளே இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலை காட்டிக்கிட்டே இருப்பார். இது யாருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள், அதாவது நீங்கள் ஒன்று பண்ணணும் அதுக்கு நேரெதிரான எண்ணங்களே உருவாக்குதோ உங்கள் மனம், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் புத்தி ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஏன்னா புத்தி சொல்கிறத தான் மனம் கேட்கணும். மனம் சொல்கிறத புத்தி கேட்க ஆரம்பிச்சதுன்னா அதுதான் கலியுகத்துடைய குணம். ஸோ அதில் ரொம்ப அந்த மனம் சொல்வதிலேயே மூழ்கி கிடக்கிறவங்க, கண் போன போக்கிலே கால் போன போகலாமா, கடைசியில் மனம் போன போக்கிலேன்ட்டு வரும். ஸோ அப்படி தான் இந்த மனம் பண்ணுற வேலை தான். அப்படி உங்கள் மனம் அந்த மாதிரி எண்ணத்தை எழுப்புறது இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு இனம் அல்லது ஒரு மொழி, இதை சார்ந்தவர்கள் இப்படித்தான் அப்படின்னு உங்களுக்கு யார் மூலமோ பதிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது உங்கள் முன்னாடி வந்தாலே அவன் இப்படிப்பட்டவனாச்சு, அவன் அப்படிப்பட்டவனாச்சு
அப்படிங்கிற எண்ணம் உருவாக்கிக்கிட்டே இருக்குது இல்லையா, இது மனம். அது உங்களுக்கு அவன் உண்மையிலே எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சிக்க முடியாமல் பண்ணிடும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய மைண்டில் ஒன்று வச்சுருக்கிறீங்க. அப்போ இதுக்கு சாதகமான விஷயத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க. மைண்டில் ரெக்கார்ட் ஆனதுக்கு சாதகமாக ஏதாவது அவன் கண்ணில் அவனுடைய நடத்தையில் இருக்குதா, அதை வைத்து மீண்டும் மீண்டும் அந்த ஒரு மோசமான விஷயத்தை மனதுக்குள்ளே பதிய வைப்பீங்க. இந்த இடத்துல தான் மனதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதற்காக தான் தியானம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்குறீங்க. சமூகம்னு இல்லை, தனிப்பட்ட முறையிலுமே கூட ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்ற மாதிரியே உங்கள் மனம் எண்ணங்களை எழுப்புது இல்லையா. ஏன்னா அது ஆழமாக பதிவாயிடுச்சு. ஸோ அதிலிருந்து வருது எண்ணங்கள். இப்போ புத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்திக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று, வெளியிலிருந்து இன்ஃபர்மேஷன் உள்ளே போகிறத உள்ளே அனுப்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற ஒரு காவலாளி மாதிரி இல்லையா. இதை பார்க்கலாமா, பார்த்தா என்ன ஆகும், பார்க்கலன்னா ஏதாவது நஷ்டமா, அல்லது பார்த்தா ஏதாவது நஷ்டமா, இதை யோசிச்சுட்டு எதுவும் நஷ்டம் இல்லை, ஆக்சுவலாக லாபந்தான் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே சமஸ்காரத்தில் பதிவதற்கு அனுமதிக்கணும். இதுதான் புத்தியுடைய வேலை. ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு அது வேலை செய்கிறது கிடையாது. அது எப்பயாச்சும் இல்லை இதுதான் ரைட்டுன்னு சொல்லும். ஆனால் மனம் 1000 எண்ணத்தை உருவாக்கி அதாவது அது சொன்னதுன்றதே மறக்க வச்சிடும். ஸோ அப்போ புத்தி பலகீனமாக இருக்குது. இப்படி புத்தி பலகீனமாக இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது. சின்ன சின்ன விஷயம், இந்த டைமுக்கு குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி 1 மணி நேரம் கழித்து குளிப்பீங்க, அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக குளிக்காமலே கூட விட்டுருவீங்க. ஏன்னா புத்தி ஒன்று சொல்லுது, அதுக்குள்ளே மனம் 1000 விஷயத்தின் பக்கம் உங்கள் கவனத்தை இழுத்துட்டு போயிடுது. புத்தி அப்படி ஒரு எண்ணம் உருவாக்குனது கூட புத்தியே மறந்துடுது. இப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன உதாரணமாக சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு விபரீதமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான துரோகம். அப்போ கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குழந்தையோ பெஸ்ட் ஃப்ரெண்டோ துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப 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 அவங்கள பற்றிய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணிட்டானே, ஒருவேளை இப்படி நினச்சிருப்பானோ, இப்படி இருந்திருக்குமோ, நம்ம தான் கவனிக்காமல் விட்டுமோ, இந்த மாதிரி எண்ணங்கள் நைட்டெல்லாம் தூங்க விடாமல் பண்ணும். மனம் பலகீனமாக, நம்ம ஏற்கனவே சொன்னல சின்ன சின்ன விஷயத்திலேயே அது இப்போ இங்கே வரும்பொழுது முடிஞ்சு போச்சு. அது பாட்டுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கிட்டு உங்களை ஒரு மென்டலாக ஆக்கிடும். பயங்கரமான ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட்டாக மாற்றிடும். அதே மாதிரி இந்த லவ் பண்ணுறது இல்லை, ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதையே நினச்சிக்கிட்டே மைண்டு ஃபுல்லாக நைட்டு தூங்காமல் அதை பற்றியே சிந்தனை பண்ணி கற்பனையிலே ரொமான்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே மைண்டு பண்ணுறது, அதுவும் பலகீனத்தின் காரணம்தான். ஸோ அப்போ போதை மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு விபரீதமான விஷயம் நடக்கும் பொழுது வலியை கொடுக்கும். 2த்துக்கும் ஒரே காரணம் தான், உங்கள் மனம் பலகீனமாக இருக்கிறது தான். அதேமாதிரி ஒருத்தர் புகழ்ந்துட்டாலும் அதையே மனம் அசைப்போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுவுமே மனம் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அசை போடுறதும் எவ்வளோ நேரம் அசைப்போடுது, அந்த நேரம் நல்லா இருக்குது, அதோட மறந்துடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்படி பலகீனமாக இருக்க எல்லாருடைய மனமும் இப்போ இப்படி தான் இருக்குது ஓரளவாச்சும். அதில் வரிசை கிரமம் இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கும், ஒருத்தருக்கு அதை விட கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மனதை புத்தியினால் எப்படி சரி பண்ணுறது? ஏன்னா இப்போ புத்தி தான் பலகீனமாக இருக்குது. பலகீனமாக இருக்கனால மனம் அது இஷ்டத்துக்கு ஆடுது. ஆனால் இப்போ புத்தியை கொண்டே உங்கள் மனதை அடக்கணும். அப்படின்னு அர்த்தம், புத்தியை பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்துறது? ஸோ இதுக்கு அடிப்படையில் அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே கொடுக்குற ஞானம் ரொம்ப முக்கியமானது. அதோடைய
சாரம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசியின் ஒரு வருடம் இறைவனே வரார். ஒரு வயோதிகர் உடம்பில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும் பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம், யாருமே அங்கே உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க. அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜலிக்குது. அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னை ஆத்மான்னு ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கறதுனால அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் மட்டுமே இருக்கும். அதனால் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் மனம் சலனம் அடையாது. ஏன்னா உடலின் பக்கமே அவங்க கவனம் போகாது. அழிவற்ற ஆத்மாவின் பக்கம்தான் அவங்க கவனம் இருக்கும். அந்த அளவுக்கு ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது புத்தி அவ்வளோ சக்திசாலியாக இருக்கும் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில். அது கொஞ்சமாக சக்தி இழந்துக்கிட்டே வர 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாகிறதுக்கு காரணம் புத்தி பலகீனமாக ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? அதாவது ஆத்மாவிலே கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. ஸோ 2500 வருஷம் கழிச்சு ஆத்மாவில் கவனம் இல்லாமல் வெளியில் சிதற ஆரம்பிக்குது. அதாவது புத்தி பலகீனமாகுது. இப்போ இவங்க அழகாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எண்ணமே உருவாகாது. ஸோ அப்படி ஆரம்பித்தது இன்றைக்கி ரொம்ப மோசமாக அந்த எண்ணங்கள் அதிகமாக போகும்பொழுது அது வாய் வழியாக, வார்த்தைகளாக, பார்வை மூலமாக, உங்கள் நடத்தையின் மூலமாக வெளிப்பட்டே தீரும். இன்றைக்கி ரேப் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த மாதிரி எண்ணம் அளவுக்கு அதிகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஒரு நம்பிக்கை துரோகம், சொத்து அபகரிப்பு, இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது அவனை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு உங்களோட எண்ணம் மைண்டுக்குள்ளே திரும்ப 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 அது பாட்டுக்கு தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் கொலை பண்ணுறதெல்லாம் நடக்குது. கற்பழிக்கிறதும் அதே மாதிரி தான். ஆபாசமான எண்ணங்கள். ஸோ எல்லாருடைய ஆத்மாவும் பலகீனமாக இருந்தால் கூட வரிசைக்கிரமம் இருக்குது. ஒரு சிலருடைய ஆத்மா ரொம்ப பலகீனமாக, புத்தி ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஸோ அவர்கள் ஒரு முதலாக ஒரு ஆபாச படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு பயங்கர அடிமையாகிடுவாங்க. அதை பற்றி சிந்தனையிலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபாச படம் எங்கே கிடைத்தாலும் தேடி தேடி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த சாராயம் போன்ற விஷயத்தை முதல்ல டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப 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 அதை சாப்பிடணும் அதே எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும். இல்லை, எதன் மீது அடிமையானாலுமே உங்களுடைய மனம் ஸ்டடியாக இல்லாதனால தான் அடிமையாகிறீங்க. அடிமையாகிறதுனால இன்னும் ஸ்டடி இல்லாமல் போயிடும். அதனால் உங்களால் எந்த காரியத்தையுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு ஆபாச படம், அதை பார்க்க ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்க அது வார்த்தையில் வெளிப்பட ஆரம்பிக்கும், அது செயலில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது அப்படியே காமம் சார்ந்த தவறுகள், கள்ளத்தொடர்பு, குழந்தை பாலியல் பலாத்காரம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல 80 வயசு பாட்டியை 20 வயசு பையன் தரன்னு இழுத்துட்டு போய் ரேப் பண்ணான்னு நியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது. இன்றைக்கி குழந்தைங்க எல்லாம் கேம்ஸ் விளையாடுறாங்களே, அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய மனதை, அதை குறிப்பாக புத்தியை ரொம்ப பலகீனப்படுத்திடும். அப்போ தெரியாது, ஏன்னா அது ஒரு விதமான மயக்கத்துக்கு இட்டுட்டு போகுது இல்லையா? இந்த மயங்குதுனாலே புத்தி பலகீனமாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிற்காலத்தில் அவங்க வளர்ந்து இந்த மாதிரி விபரீதமான சூழ்நிலை வரும்போது அவங்க மைண்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இறைவன் இந்த வழியை கற்றுக் கொடுக்குறார். எப்போ? கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழ ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த, சொர்க்கத்தில் கொடுத்த சுகம், சாந்தி, தூய்மை, அளவற்ற செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இப்போ இழந்த அத்தனையும் நாம் மீண்டும் அடைய முடியும். ஏன்னா அடுத்தது சொர்க்கம் வரப்போகுது.
அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் சொர்க்கம் வருவதற்கு 100 வருடம் முன்பு கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள், கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்பவர்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் ஞானம் கொடுக்குறார். அதோடைய சாரம் தான் இது. இப்போ என்ன சொல்கிறார், ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைக்க சொல்கிறார். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து இறைவனை நினைவு செய்ய 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 ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்தி ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். மனதின் மீது ஆத்மா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் மறுபடியும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலேயே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது சாத்தியம். இது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இறைவன் நினைவிலே இருக்கலாம். ஆனால் எப்படி நினைக்கணும்? ஒரு லைட்டை போட்டுட்டு மெழுகுவர்த்தியை கொளுத்திட்டு தியானம் பண்ணுவாங்க, அந்த லைட்டே பார்த்துட்டு. ஆனால் இது பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் இது அப்படி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜடப்பொருள் இல்லை, இறைவன் உயிரோட்டமாக இருக்கிறார். நம்மை மாதிரியே மனம் புத்தி எல்லாம் இருக்குது, அவருக்கு உடம்பு தான் இல்லை. அதனால் இன்னொருத்தர் உடம்புல இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவரை தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அப்போ அவருடைய குணம் அவர் பேசும்போது தான் வெளிப்படும். அதுதான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. இறைவன் பேசுகிறது அந்த ஞானம். ஸோ அதையே கேட்க கேட்க இறைவன் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள். ஆத்மா எல்லாம் இங்கே இருந்து தான் பூமிக்கு வருது. உலகம் அழியும் போதும் மீண்டும் ஆத்மா மட்டும் போயிடும், உடம்பு இங்கே அழிஞ்சிடும். ஸோ இதையும் நினைக்க சொல்கிறார். செம்பு நிறமான ஒளி உலகத்தில் இறைவன் நட்சத்திரமாக இருக்கார், மற்ற ஆத்மாக்களும் இருக்குது. நானும் அங்கே போய் நினைக்கிறேன். உடம்பே கிடையாது, ஆத்மான்னு ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதை திரும்ப 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 மனதுக்குள்ளே நான் ஆத்மா, நான் உடம்பு கிடையாது, நான் ஆண் கிடையாது அல்லது பெண் கிடையாது, அடுத்தது இன்னாருடைய மகன் கிடையாது, கணவன் கிடையாது, குழந்தை கிடையாது, சகோதரன் கிடையாது, நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி. இதெல்லாம் திரும்ப 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 மைண்டுக்குள்ளே உணர்ந்து சொல்ல சொல்ல உண்மையிலே அது உண்மையும் கூட, இறைவன் தான் நமக்கு எல்லான்றது. பட் அந்த உண்மையே மறந்துருக்கிறோம். அதனால் கடவுள் சொல்கிறார், அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவர் தான் எனக்கு கணவன். ஒரு கணவனுக்கு ஒரு பெண் எப்படி உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அதுமாதிரி எல்லா ஆத்மாவும் இறைவனுக்கு மனைவி தான். ஸோ அப்போ இறைவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஸ்தூலமான கணவனையோ மனைவியோ ஏமாற்ற முடியும், கடவுளை ஏமாற்ற முடியாது இல்லையா? ஸோ அப்போ நான் அவருக்கு 100% உண்மையாக இருப்பேன். உண்மையாக இருக்கிறதுனா என்ன? கடவுள் சொல்கிறார், சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால கிடையாது. ஸோ கோபமும் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மாறணும். அங்கே இருந்த ஆத்மா தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் இதே ஆத்மா அங்கே போகணும். அப்போ கடவுள் சொல்கிறார், ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த சொர்க்கத்தில் நினச்சிப்பார் இல்லையா? இப்போ ஞாபகம் இல்லை, பட் இறைவன் தினம் தினம் முரளியில் சொல்கிறார் இல்லையா, ஓ நான் அப்படி இருந்தேனா, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேனா, யாரையுமே இச்சையாக பார்க்கலையா, யார் மனசு நோக்கிற மாதிரி பேசவே இல்லையா, அவ்வளோ அமைதியாக பேசினேனா, இதை மைண்டுக்குள்ளே நீங்கள் அசப்போடணும், சிந்தனை பண்ணணும். அப்போ நான் எப்படி பேசியிருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு யாராவது, பெரும்பாலும் சில வயதானவர்கள் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ யோசித்து பார்க்கலாம், ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர்களே இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னா பழைய படங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ 5000 வருடம் முன்பு நான் எவ்வளோ அற்புதமாக பேசியிருப்பேன். அதுதானே என்னுடைய உண்மையான குணம். உடம்புன்னு நினச்சதுனால தானே இந்த பாவத்தில் விழுந்தேன். நான் இனி உடம்புனே நினைக்க மாட்டேன், ஆத்மா தான் நான். இந்த உடம்பில் இருக்கிறேன். இந்த உடம்பு நான் போட்டிருக்கிற செருப்பு மாதிரி. செருப்பை கழட்டி விட்டால் ஆத்மா உள்ளே போயிடணும் சொர்க்கத்துக்கு. உடல்ன்ற உணர்வை விட்டுட்டு போகணும். சொர்க்கத்தில் வேறு உடல் எடுப்போம், மறுஜன்மம் எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்களுக்கு தெரியும் என்னென்ன பலகீனம்ட்டு. ஸோ காமனாக காமத்தை எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ காமத்தை எடுக்கும்பொழுது இந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்களுக்கு அடிமையாக இருப்போம். இப்போ அது சகோதர ஆத்மா. உடம்பு தான் ஆண் பெண் மாறி மாறி எடுக்கும் ஆத்மா. ஆணாக பிறப்போம், அடுத்தது பெண்ணாக பிறப்போம், இப்படி மாறி மாறி. ஆனால் மனிதனாக தான் பிறப்பான். ஸோ அப்போ அந்த புள்ளி தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. ஏன் நான் உடம்புல கவனம் கொடுக்குறேன்? என்ன ஆனாலும் சரி நான் ஆத்மாவில் தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு நீங்கள் மனதுக்குள்ளே ஒருத்தர்கிட்ட பேசும்போது மனதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பேச பேச பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய கவனம் அந்த புருவ மத்தியில் இருக்கணுன்றதுக்காக நிறைய பேசுகிறீங்களே, அது அங்கேயே தான் இருக்கும். உடல் சார்ந்த எண்ணங்கள் வராது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல மனதை அடக்கிட்டீங்க. ஆனால் இது கூடவே இறைவனை நீங்கள் நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம பலம் வர வர கடைசியில் இந்த மாதிரி நீங்கள் பேசாமலே உங்கள் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிலையை அடைவீங்க. அடுத்தது இறைவனுடைய குழந்தை, அவர் எவ்வளோ பரிசுத்தமானவர். அப்போ அவருடைய மனைவி நான்னா அவரை மாதிரியே பரிசுத்தமாக தானே இருப்பேன், அதாவது அவருடைய குழந்தைன்னா அவரை மாதிரியே பரிசுத்தமாக தானே இருப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் பேசணும், கடவுள்கிட்டையும் பேசலாம். அதேமாரி கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதா? அப்போ எதனால் கோபம் வருது? யாருக்கிட்ட அந்த கோபத்தை காட்டுறேன்? எனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட காட்டுறேன். அப்போ நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு நான் நம்பிட்டேன். காரணம் உடம்புன்னு நினச்சதுனால. நானும் ஒரு ஜோதி, அவரும் ஒரு ஜோதி. எதுக்கு கோபப்படணும்? எதுக்கு நான் பெரியவன் நினைக்கணும்? அது ஒரு மாயை இல்லை. இப்போ ஒருத்தர் சின்ன வயசில் இருக்கிறாங்கன்னா, ஒரு 10 வயசு பையன் வச்சுக்கோங்களேன், 11 வருடத்திற்கு முன்பு அவன் ஒரு தாத்தா உடம்புலையோ பாட்டி உடம்புலையோ இருந்திருப்பான். ஸோ அப்போ எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ இந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுது உங்களுக்கு தானாகவே மரியாதை கொடுப்பீங்க, அன்பு இருக்கும், அகங்காரமாக நடந்துக்க மாட்டீங்க. ஸோ இன்னொன்று, உங்களுக்கு துக்கமே ஒருத்தர் கொடுத்தா கூட இறைவன் சொல்கிறார், இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குமோ அது திரும்ப திரும்ப நடக்கும். துல்லியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருடத்திற்கு முன்பு இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருடம் கழிச்சு இதே நாள் இதே தான் நடக்கும். அப்போ என்னுடைய ஆத்மாவில் இது பதிவாகி இருக்குது அப்படின்னா, எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களுடைய ஆத்மாவிலையும் இப்போ எனக்கு துக்கம் கொடுக்கணும்னு பதிவாகி இருக்குது. அதைத்தான் அவங்க நடிக்கிறாங்க. அதை நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கள். உங்களை சொல்கிறதா நினைக்காதீங்க, அந்த ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மனதில் சிந்தனை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே புத்தியினால் நீங்கள் பண்ணுறீங்க. திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தை எழுப்ப ஒரு டைமுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பழக்கமாகவே ஆகிடும். எவ்வளோ நெகட்டிவான விஷயம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நெகட்டிவானவர்களாகவே இருந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு சேச்சா அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அது உங்களுடைய குணமாகவே மாறிடும். ஆரம்பத்தில் நெகட்டிவான எண்ணம் வரும், இருந்தாலும் இல்லை அப்படி கிடையாது, கடவுள் சொல்லியிருக்கிறாரு, இப்படி நீங்களாக ட்ரை பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் அது உங்களுடைய இயல்பான குணமாக மாறிடும். எல்லா நல்ல குணமும் இந்த கலியுகத்தின் இறுதியில் இறைவன் ஞானத்தை எடுத்து இறைவனின் நினைவின் மூலமாக அந்த ஞானங்களை தெய்வீக குணங்களாக நாம் மாற்றுறது 5000 வருடம் வரைக்கும். இப்போவும் சிலர்கிட்ட கொஞ்சமாவது நல்ல குணம் இருக்குதுன்னா அது 5000 வருடம் முன்பு இறைவன் மாற்றியதன் விளைவு. ஸோ அப்போ அந்த ஆத்மாவில் எவ்வளோ ஆழமாக பதிவாகிருக்கு பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறோன்னா, நல்ல விஷயத்தை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்கிறோம். நான் இப்படிப்பட்ட ஆத்மா, இப்படிப்பட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது, என்னுடைய பார்வை அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும், கொஞ்சம் கூட எதுக்குமே மயங்க மாட்டேன், பேர் புகழ் பெண்ணு இதெல்லாம் நீங்கள் சொல்ல இதுதான் என்னுடைய அலங்காரம், இதனால தான் கடவுளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் கம்முன்னு இருக்கும்போது, துணி துவைக்கும்போது, சாப்பிடும்போது, வண்டி ஓட்டும்போது மைண்டை, அதாவது உங்கள் புத்தியை இப்படி அசை போடுறதுலே பிஸியாக வைங்க. இப்படி பிஸியாக வைக்க ரொம்ப முக்கியமானது, வீண் விஷயம் உள்ளே வந்துடக்கூடாது. சினிமா விஷயம், அரசியல் விஷயம், உலகியல் விஷயம் அதெல்லாம் அப்படி கேட்காமல் விட்டுடணும். அப்போ தான் உங்களுடைய ஆத்மா பலமாகும். வெளி உலக விஷயத்தை பார்க்குறீங்க, சினிமா பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஆத்மா பலகீனமாகும். பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆப்பு வச்சிடும். அப்படியே இந்த ஜென்மத்தில் தப்பிச்சாலும் அடுத்த ஜென்மத்தில் மாட்டிக்குவீங்க.
ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு வெளியிலிருந்து வருகிற ஆனந்தம் மயக்கம், உள்ளிருந்தே வருகிற ஆனந்தம் தான் ஆனந்தம், பேரானந்தம். ஸோ அதை அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள சதா இறைவனுடைய ஞானத்தின்படி பேசிக்கணும். சும்மா பேசுகிறது அது புத்தி பேசாது, மனம் பேசும். அது தானாகவே பேசிட்டு தான் இருக்கும். அதை பேச விடாமல் நீங்கள் பண்ணணும். யாரை பார்த்தாலும் நான் ஆத்மாவை தான் பார்ப்பேன், உடம்பை பார்க்க மாட்டேன். உடம்பை பார்த்தா தானே ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த நாடெல்லாம் தேவையற்ற எண்ணங்களை எழுப்புது. அது ஆத்மா கடவுளோட குழந்தை, நானும் ஆத்மா கடவுளுடைய குழந்தை. அப்போ அது ஒரு சகோதர ஆத்மா. கடவுள் சொல்கிறார், எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு பயங்கர நிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களாக, உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்களாக, உங்களை பற்றி பின்னாடி பொருளி பேசுகிறவங்களாகவே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன்னா அவங்களும் கடவுளோட குழந்தை தான். அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப வரணுமே தவிர, இவன்லாம் மாறவா போகிறான், நானும் எவ்வளோ நேரம் பார்த்துட்டோம்ப்பா, வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எண்ணத்தையே உருவாக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உருவாக்குற அந்த எண்ணம் அவனுக்கு சாபமாகி அப்படியே அவனை மாற்றிடும். அப்போ அவன் மாறுவான். யாராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு இல்லை, நண்பர்கள், உறவினர்கள், ரோட்டில் போகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும் அவங்க மாறிடுவாங்க. கொஞ்ச நேரம் பாவம், ஏதோ நேரம் சரியில்லை, ஏதோ 7:30 பிடிச்சிருக்கோம் போல இருக்குது அப்படி. ஆனால் கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஏன்னா உலகம் அழிகிறதுக்குள்ளே எல்லோரும் மாறி தான் ஆகணும். ஸோ அதில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நீங்களாக பயிற்சி பண்ணி மாறிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க. இல்லாட்டினா சொர்க்கம் வரும்போதெல்லாம் அந்த ஆத்மாக்கள் மேலே இருக்கும். ஆனால் இதே பூமி நரகம் ஆன பிறகு வரும். நரகம் ஆன பிறகு வருதுன்னா எடுத்தோடனே துக்கம்லாம் இருக்காது, பாவம் செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் துக்கம் வரும். ஸோ இப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். இப்போ கொரோனா லாக்டவுன் வரப்போகுதுன்றாங்க, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு நாட்டிலையும். ஆனால் எதன் மீதும் நம்பிக்கை இழக்காதீங்க, அனைத்தும் நன்மைக்காகவே நடக்குது. கடவுள் கேரண்டி கொடுத்துக்காரு. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு சீன்லையும் கண்டிப்பாக நன்மை இருக்குதுன்ற. அடுத்தது இறைவன் நினைவில் இருக்கிறது, இறைவன் கூடவே இருக்கிறது, இறைவன்கிட்ட நாம் பேசிக்கிட்டே இருக்கிறது. இதில் ஒரு மனிதன்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி உணர்வு இருக்குது, உயிரோட்டமாக ஒருத்தவங்க கூட பேசுகிறோம், அந்த மாதிரி இறைவன் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஸோ அது பயிற்சி பண்ண தான் வரும். ஏன்னா கண்ணுக்கு அவரை பார்க்க முடியல இல்லையா. வேணால் துக்கம் வந்தால் வேணால் அழுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே துக்கத்தில் அழகிற விஷயமே கிடையாது. இந்த பாசிட்டிவான விஷயத்தையே, கடவுள் முரளி மூலமாக நமக்கு கொடுத்த விஷயத்தையே திரும்ப அவரோடு நாம் பேச பேச ஆத்மா பலசாலியாகும், புத்தி பலசாலியாகும். அப்போ எவ்வளோ அழகான வசீகரமான ஆணோ பெண்ணோ வந்தாலும் அந்த அழகு சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணம் கூட உங்கள் மனம் எழுப்பாது. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கோபம். நான் எவ்வளோ அமைதியானவன் திரும்ப சின்ன வயசில் எப்படி திரும்ப அந்த நடுவில் இந்த படம் அதெல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டேன். ஆனால் அது கெட்ட குணம், யாரும் சொல்லலை, இப்போ கடவுள் சொல்லிட்டாரு, இனி உயிரே போனாலும் கோபப்பட மாட்டேன். அதுமாதிரி பற்று பேராசை, அகங்காரம் கூட. ஸோ இதெல்லாம் உங்களுக்குள்ளே சொல்ல தான் அது ஆழ் மனசில் போய் பதிய ஆரம்பிக்கும். ஆழ் மனசில் பதிஞ்சது தான் சமஸ்காரம். அதிலிருந்து தான் எண்ணங்கள் வரும் தானாகவே. இப்போ நிறைய குப்பை தான் இருக்குது ஆழ் மனசில். ஸோ அதை எல்லாம் எரிக்கணும்னா இறைவன் நினைவு ப்ளஸ் இந்த ஞானத்தை திரும்ப 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 போடுறது தான் ஆத்மாவை தூய்மையாக்கும், தூய்மையான உலகத்தின் எஜமானனாக்கும். அது இல்லாமல் இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.